Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டால வர்ற பசங்களையோ இல்ல பசங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாரும் பாக்குறோம். அப்போ வந்து அவங்க வேலை வெட்டி இல்லாத இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க, எவனும் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகாம இந்த வேலை பார்த்துட்டு இருக்கான், இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த பையன் வந்து பயங்கரமான ஒரு பூம்ல இருந்தார். கலாவணி படத்தில் ஓவியா உள்ள வரும்போது எனக்கு இந்த பொண்ணு ஹீரோயினா என்னடா இந்த ஊருக்கு அதுக்கு சம்மந்தம். ஆனா நடிச்சதுக்கு அப்புறம் அது படத்துல எல்லாராலையும் பாராட்டப்படும். அது மாதிரி ஏன் அடிக்கடி கலாவணியை சொல்றேன்னா அந்த ஒரு இன்டிமேசி இந்த படத்துல உட்காந்துருக்கு. யார் அது அப்படின்னு நேராக பார்த்தா நம்ம வயசுக்கு பார்க்கக்கூடாது, இல்லை தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறவங்க தான் ஹீரோயின். ஒரு டீனேஜ் பாய் நேருக்கு நேராக கூட பார்க்கலாம், பட் நான் பார்க்கும்போது அப்படி பார்க்க முடியாதா. இந்த ஒரு சிக்னேச்சர் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து ஜம்ப் கட்ஸ் பண்ணும்போது ஒரே கேரக்டர் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் இன்பில்டாவே வந்து இந்த கேரக்டர் ஸ்விட்ச் ஆகும்போது அந்த கேரக்டர் ஸ்விட்ச் ஆகும், ஓகே நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட். ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சுவாரஸ்யமான டீம் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. எஸ், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ரொம்ப அழகான டீம். 4 பேரும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். என்ன சார் யார் அழகா இருக்கான்னு பாக்குறீங்க? இல்ல இல்ல சார், நீங்க பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. பயங்கரம்ட்டு அப்புறம் அழகுனீங்களா, எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிட்டேன். கண்டிப்பா சார், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க சார். சார் உங்களை தான் சார். சரி ரைட் ஓகே, எல்லாம் அந்த டைரக்டர் கேட்டுக்கிறேன். அப்படிங்களா? சரி சூப்பர், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 4 பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான படம் இயக்கியிருக்கீங்கன்னு உங்களுக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஒன்லைன்? இது ஒன்லைனாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி கதையாக ஸ்டார்ட் ஆகலை. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா வடபழனியில் அந்த அப்பாசாமி ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் தான் எங்கள் வீடு, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அப்பாசாமி ஃப்ளாட்டில் இல்லை சார், அது பக்கத்தில் அங்கே பக்கத்தில் தான் வீடு. நான் சும்மா யோசித்தேன் என்னென்னா அது செம டாலாக இருக்கும் அந்த பில்டிங். ஸோ டாப் ஃப்ளோர்லேருந்து இது பார்த்தா எப்படி இருக்கும் சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போது எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடச்சிறது இல்லையா, போயிட்டு அந்த இடத்துலேருந்து சிட்டியை பார்க்குறது, ஒரு வீட்டு அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க வீட்டு பால்கனிலேருந்து சிட்டியை பார்க்குறதுங்கிறது அது எல்லாருக்கும் கிடச்சிடாது இல்லையா. ஸோ அப்போ நினச்சிட்டு இருக்கும்போது சரி, ஒரு கேரக்டர் ஒருத்தன் வந்துட்டு இந்த மாதிரி ஆசைப்பட்றான், அங்கே போயிட்டு அந்த சிட்டியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு இடத்துல அதே அவன் நினச்ச மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஆள் கேட்குறாங்க, இந்த மாதிரி டாப் ஃப்ளோரில். ஸோ வந்துட்டு அங்கேருந்து சிட்டியை அங்கேருந்து கிடச்சோன்னே ஓகே, நம்ம பார்க்கணும்னு நினச்சது அந்த விஷயந்தான், அது பரவாயில்ல, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போனால் எப்படி இருக்கும்ன்றது அந்த லைனாக ஆரம்பிச்சது. பட் அது எங்கே மாறி அது ஒரு ராம்காமாக ஒரு ரொமான்டிக் காமெடியாக வேற ஒரு இடத்துல வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு ஒரு யூடியூப்காக சீரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா சின்னதாக ஒரு யூடியூப் சீரீஸ் மாதிரி பண்ணலாம், லைனாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஷூட் பண்ணோம். 7 days ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணிட்டு இன்னொரு 10 days பேலன்ஸ் இருந்துச்சு. பட் அந்த 7 days ஷூட் பண்ணதை வச்சுட்டு ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி பண்ணோம். பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ இது படமாக பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ஹரிபாஸ்கர். ஸோ அப்படி சொல்லும்போது அங்கேருந்து ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணோம். அந்த ட்ரெய்லர் வச்சு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணோம். ஸோ ப்ரொடக்ஷனில் தேனாண்டால் ஃபிலிம்ஸில் முரளி சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு ட்ரெய்லர் நல்லா இருக்கு, நீங்கள் லைனாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நான் சொல்லலாம் அப்படின்னாங்க. அப்புறம் படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி ஸோ எல்லாம் வந்து சொல்லும்போது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான். கண்டிப்பாக இளவரசி சார், ட்ரெய்லர் பார்க்கும்போது ஹரிபாஸ்கர் சாரோட சவுண்டு வந்து நம்ம ஒரு பக்கம் இருந்தா கூட உங்களோட சவுண்ட் ட்ரெய்லர்ல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, ஸ்ட்ராங்கான கேரக்டரா படத்துல இருக்கும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி உள்ள வந்தீங்க? முதல்ல வந்து 3 பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் என்னன்னா, அப்போ அந்த சிட்டி வந்து அவங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் பாய் இவர், நாங்கெல்லாம் லிஃப்ட் அந்த கதையில மேல இருந்து எட்டி பாக்குற சிட்டி வந்து கதாநாயகி, பையன் இவரு, நாங்கெல்லாம் லிஃப்ட் மேல கூட்டி கொண்டு ஒரு தலைமுறை வந்து இப்போ நான் வந்து டாப் ஆங்கிள் இருந்தால் சினிமா பார்க்குறேன். ஏன்னா என்னை வந்து கால் அப்படி மேலே கூட்டிகிட்டே இருக்கு, ஒவ்வொரு மாடியாக போயிட்டு இருக்கும்போது
இப்போ நிறைய புது டைரக்டர், புது ஹீரோ, புது ஹீரோயின், புது ப்ரொடக்ஷன் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து என்ன சுவாரஸ்யம் இருக்கும் புதுசாக வரும்போது? இப்போ எனக்கு பணம் கொடுக்குறாங்க, என்னோட டேட் அவைலபிளாக இருந்தால் எனக்கு ஒரு கேரக்டர் கிடைக்குது, நான் போகிறேன், படம் ஒர்க் பண்ணுறேன், இது வந்து ரெகுலர். பட் ஒரு சுவாரஸ்யம் எங்கே வரும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு புது டைரக்டர் அப்படின்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்ன்றது முதல்ல வந்து என்ன மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்னன்னா ஒர்க்கிங் கம்ஃபர்டபிலிட்டி இருக்குமா. அவங்க ஒன்று சொல்லும்போது எனக்கு வந்து நான் 10 ஷாட் முன்னாடி போயிருப்பேன், அவங்க எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பட் தம்பி எனக்கு ஃபோனில் தான் கதை சொன்னார். சொல்லும் போதே என்னன்னா, சரி இந்த டேரக்டர் போய் வேலை செய்யலாம். சிலர்கிட்ட வந்து புதுசாக இருக்கும்போது வெறும் ஆர்வமத்தர் இருக்கும், டெக்னிக்கல் தெரியாது. ஒரு ஷார்ட்டை சீன் சொல்லுவாங்க, அந்த ஷார்ட்டை எப்படி படமாக்குறது, ஷார்ட் டிவிஷன் சொல்லுவோம். அதில் வந்து இந்த எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் வளர தலைமுறைக்கும் ஒரு பெரிய கோல்டு வார், அதை காமிச்சிக்க மாட்டோம், ஆனால் இருந்துக்கிட்டே இருக்கு. அது இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு முதல்ல டைரக்டர். அப்புறம் தம்பி வந்து எனக்கு ஆல்ரெடி யூடியூப்பில் வந்து யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒரு கல்ச்சர் ஆரம்பிக்கும் போது எனக்கு அறிமுகமான முகம் இது. அவர் தெரியாது எனக்கு, பார்ப்போம். அப்போ வந்து இது எடுத்தோன்னே யாரும் இன்வைட் பண்ணல. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டாவில் வர்ற பசங்களையோ இல்லை பசங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாரும் பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க வேலை வெட்டி இல்லாத இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவனும் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகாமல் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், இதில் என்ன ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த பையன் வந்து பயங்கரமான ஒரு பூமில் இருந்தார். ஸோ இப்படி ஒருத்தரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே வர்றாங்கங்கிறது இனிமேல் வர்ற தலைமுறைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் உதாரணமாக இருப்பீங்கன்றது என்னோட வாழ்த்து. அப்புறம் கதாநாயகி வந்தீங்கன்னா நல்ல சப்பியா கொழு கொழு கொழுன்னு ஒரு பொண்ணா வந்து பிக் பாஸ்ல பார்த்ததை இப்போ எப்படியாவது உலக அழகி போட்டியில் கலந்துக்கிறதுக்காக தன்னை மொத்த பட்டினியா கிடந்து தண்ணி கூட அளவா குடிச்சிருக்கிற இந்த ஆரணங்கு படத்தோட கதாநாயகி. அதில் என்ன வேலை செய்யும்போது எப்படின்னா தம்பி, இப்போ எனக்கு வந்து இவர்கிட்ட என்ன ஃபீல் வந்துச்சுன்னா, களவாணி படம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் விமல் கூட வந்து விமல் அப்போ புதுமோ களவாணி நடிக்கும்போது எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு அந்த கேரக்டரோட. நம்ம வந்து இளவரசாவே இருப்பார், ஹரிபாஸ்கரா இருப்பார், ஆனால் நடிக்கும்போது ஒரு கனெக்ட் வரும் கேரக்டரோட. அந்த டைரக்டர் சொல்கிறத நம்ம உள்வாங்கி, இப்போ நான் தனியாக யோசிச்சுட்டு வர்றதில்ல, வந்தோன்னே சீன் சொல்ல போகிறாங்க, அப்போ எனக்குள்ளே நான் ஒன்று உள்வாங்குறேன். உள்வாங்கும்போது என் கூட யார் நடிக்கிறாங்களோ அவங்களோட ஒரு கனெக்ட் ஒன்று வரும். அந்த கனெக்ட் வந்து எனக்கு விமல்கிட்ட நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அது வந்து ஹரிபாஸ்கர். ஏன்னா சில பாடி லாங்குவேஜ் சில இதெல்லாம் வந்து இயல்பாக சிலருக்கு வரும். வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு கல்யாணத்தனம் பண்ணுறதை வந்து பிளானாவெலாம் பண்ண வேண்டாம், அது அவங்க உடம்புலேயே உட்காந்துருக்கும், பார்க்குறவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்டர்டெயின் பண்ண. அதனால் வந்து நல்லா வீட்டில் ப்ராக்டிஸ் ஆகிருக்காரு. எனக்கு அந்த ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. அது ஒரு அப்பன் புள்ள ரிலேஷன்ஷிப்புக்குள்ளார வந்து இவர் நல்லா என்ன பண்ணியிருந்தாருன்னா, இவர் வயசுக்கு ஒரு அப்பனை அப்படி வடிவமைக்கிறதுனா நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்காப்லன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு அப்சர்வேஷனில் இருக்கும்போது அந்த ஹீரோயின் கேரக்டர்கிட்ட இந்த இவன் பண்ணுறது எல்லாமே வந்து என்னவா பண்ணுது அப்படின்போது இவனுடைய இரிட்டேட் பண்ணணும் முதல்ல. ஸோ ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப்பில் ஹீரோயின் வந்து அந்த கேரக்டர் உள்வாங்கி இரிட்டேட் பண்ணதான் பின்னாடி லவ் செட்டில் ஆகும்போது அதில் த்ரில் இருக்கும். இங்கேயே ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஸ்க்ரீன் பிளேயில் 2.5 மணி நேரம் படத்தை நம்ம காமிக்கிறது, எவன் நாங்கள்லாம் என்ன நின்று துதிதாவே பாடினாலும் கதாநாயகி ஏறலைன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஏன்னா உள்ளே வர்றதுங்கிறது ஒரு 18லேருந்து 25 வயசு ஆடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. எங்களுக்கு மணி பம்பிங் வந்து அவங்க தான். அதுக்கப்புறம் தான் அந்த படம் பிக்கப் ஆகும். அவங்க ஓகேன்ட்டாங்கன்னா அந்த படம் டேக்கப் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஹீரோயினாக உள்ளே வரும்போது வந்து அதில் வந்து ஒருத்தனை கோவிக்கிறதுங்கிறது பல வகையாக கோவிக்கலாம். நீங்கள் நிற்கும் போதே உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா உள்வாங்கணும். அந்த கேரக்டர் உள்வாங்கலைன்னா அது வராது. அதை வந்து ரொம்ப எனக்கு காம்பினேஷன் கம்மி. பட் நான் அப்பப்போ பார்த்ததில் வந்து அந்த ஒரு கோவம் ஒன்று இருக்குல்ல, அது பை டிஃபால்ட்டா இல்லை எனக்கு அது கேரக்டராக உள்வாங்கலாம் தெரியாது. அது வந்து நமக்கே பயமாக இருக்கு, என்னடா இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட வந்து செட்டில் ஆகி 2 பேர்த்துக்கு லவ் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த சேஞ்சு வரல, அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க மாஸ் ஆக்ட்ரஸ். யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் இன் திஸ் கேரக்டர். அது வந்து நல்லா அந்த ஒரு ஹீரோயினா அழகிகளுக்கு எப்பவுமே வேலை செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். சும்மா நம்ம ஒரு டாலாவே வந்துட்டு போகிறது இருக்குல்ல ஒன்று. கண்டிப்பாக ஐஸ்வர்யா ராய் எப்படி இருந்தாலும் அழகி. ஸோ பெண்கள் எப்போவுமே அழகு, ஆனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நடிகைங்கிற டைட்டிலுக்கு பொருத்தமாக இருக்கணும்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அது இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, அவங்க அன்னைக்கு வரல. எங்கள் ஃபேமிலி சீன்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் டப்பிங் போகும்போது நான் நடித்ததை மறந்து சில சமயங்களில் பார்ப்போம்ல, படத்தோட ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை, சில சீனை போடுங்க திருப்பி பார்க்குறது, இது எங்கேயாவது ஃபேக் இருக்கா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருந்தோம்னா அதை வாய்ஸில் மேட்ச் பண்ணிடலாம். டப்பிங்கில் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து சப்கான்சியஸில் என்ன செஞ்சிருப்பேன், என்னுடைய ஃபோக்கஸ் மார்க்கு யோசிச்சிருப்பேன், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்கள நான் அப்படி வரும்போது இவரை ஓவர்லாப் பண்ணுறது எனக்கு மைண்டில் இருந்திருக்கும். அந்த இடத்துல என்னை அறியாமல் என்னோட டைலாக் மூடு மாறி அப்புறம் திருப்பி வந்திருப்பேன் லைவில். அதை வந்து டப்பிங்கில் வந்து அந்த சவுண்டை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக திருப்பி பார்க்கும்போது ஃபேமிலி, அம்மா அப்பா,
அந்த தங்கச்சி கேரக்டரு, இவன் இப்படி பண்ணுறது, அப்பாவோட இது எல்லாம் சேர்ந்து இல்லை ஒரு நல்ல ஒரு குடும்பம். ஒரு ஒரு பையனுக்காக நிஜமாவே ஃபீல் பண்ணுற ஒரு குடும்பம். அம்மா வந்து 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணுவா அப்படிங்கிறது ஒரு சினிமாட்டிக்காக எல்லாமே. இப்போ வந்து ஃபேமிலின்னு வரும்போது டெய்லி சீரியலில் காலையில் 11 மணிலேருந்து ராத்திரி 11 மணிக்கு ஓடுது சீரியல். அதில் எல்லாமே வந்து அப்பன் தப்பாக இருப்பான், இல்லைனா அம்மா தப்பாக இருப்பாங்க, இல்லைனா ஹீரோயின் அப்படி இருப்பா. ஒரே கண்டென்ட் தான் ஓடுது. 11 மணி நேரம் ஆடியன்ஸ் அதை தான் பார்க்குறாங்க. காலையில் 11 to 12 மணி நேரம் கிட்டத்தட்ட அதான் பார்க்குறாங்க. அப்போ அதை தாண்டி ஃபேமிலியாக என்ன சொல்ல முடியும்? நம்ம ஒரு மிக்ஸ்டு எமோஷன் தேவைப்படுது. திடீர்னு அப்பா ரைஸ் ஆகணும், அப்புறம் அம்மா கட்டுப்படுத்தணும், அப்புறம் அம்மா ரைஸ் ஆகும், அப்புறம் அப்பா கட்டுப்படுத்தணும். அப்போ இவங்க 2 இதை ரைஸ் பண்ணுற அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற 2 கேரக்டர் என்ன பண்ணுச்சு? இது இவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ, வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி. ரொம்ப 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 அருமையான ஒரு இது இருக்குது. படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது உண்மை. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, என்னை இந்த படம் பேச வைக்குது, இந்த கேரக்டருங்க பேச வைக்குது, இந்த ஸ்க்ரீனில் பேச வைக்குது. அதுதான் இந்த படத்தில் நான் உணர்ந்தது தம்பி. அவங்க வரல, அந்த அம்மாவும் வந்திருந்தா அது என் டாக்டராக நடிச்சிருக்காங்க ஒரு கேரக்டர். அது ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது என்னடா ரொம்ப எனக்கு பிறந்ததா வெள்ளக்காரன் வீட்டுக்கு விருந்தாடி வந்து பிறந்தது மாதிரி அது சம்மந்தம் இல்லாமல் இருக்கு. ஓகே. ஆனால் நடிக்கும் போது அதை கன்வின்ஸ் பண்ணி ஓவராலாக ஃப்ரேம்களை வரும்போது அது முதல்ல எனக்கு வந்தோன்னே அது ஃபீல் ஆச்சு. அப்புறம் உள்ள வந்து கலாவணி படத்தில் ஓவியா உள்ள வரும்போது எனக்கு இந்த பொண்ணு ஹீரோயினா என்னடா இந்த ஊருக்கு அதுக்கு சம்மந்தம். ஆனால் நடிச்சதுக்கு அப்புறம் அது படத்தில் எல்லாராலையும் பாராட்டப்படும். அது மாதிரி ஏன் அடிக்கடி கலாவணியை சொல்றேன்னா, அந்த அந்த ஒரு இன்டிமேசி இந்த படத்தில் உட்காந்துருக்கு. புரியுது. அப்போ அந்த ஒரு 11-12 வருஷம் கழிச்சு நான் இன்னும் இத்தனையோ நடிச்சிருக்கேன். எனக்கு அந்த படத்தையே திருப்பி திருப்பி சொல்கிற காரணம், நான் நடிக்கும்போது எனக்குள்ள மைண்டில் அப்படி அது ஒரு உள்ளர ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ். நான் நிச்சயமாக சின்சியராக ஒரு நல்ல ஒரு அப்கமிங் யங்ஸ்டர்ஸோட நல்லா கோஆப்ரேட் பண்ணி சின்சியராக ஒரு அப்புறம் அருண்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இப்போ நான் எனக்கு ப்ரெஷர் ஆகி டென்ஷன் ஆகிருன்னு வச்சுங்களேன், என்னை கூலாக ஹேண்டில் பண்ண. அப்படி ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் என்னென்னா அந்த அட்மாஸ்பியரை கூலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கேப்டன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஹோலாக அந்த இடம் செட்டில் ஆகி திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் 1 hour வேஸ்ட் ஆகிடும். 1 hourங்கிறது சினிமாவில் மிகப்பெரிய காசு. பின்னாடி வெறும் டைம் கிடியாரம் சுற்றி வர்றதில்ல, அதுக்கு பின்னாடி பணம் இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் காசு. இதெல்லாம் வந்து ஒரு எதிர்காலத்தில் ஒரு டைரக்டராக இருக்கிறதுக்கான முழு தகுதியும் உடையவராக நீங்கள் இருப்பீர்கள் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் நம்பிக்கையும் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஆஸ்லியா, தமிழ் ஆடியன்ஸ் கொஞ்சம் குண்டா இருந்தால் ரொம்ப ரசிப்போம். ஒரு ரசிகர்களின் சார்பாக கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சாப்பிட்டுறாங்க சார். நீங்க தான் அட்மின் பேஜ்னு கேள்விப்பட்டேன் சார். ஆஸ்லியா ஃபேன் பேஜோட அட்மின் பேஜ். நீங்க பேசுறத பார்த்தா அப்படிதான் சார். இப்படி எப்படி இல்ல ஃபேன் பேஜ்ன்ற அட்மின்லாம் இருக்குல்ல, அதுல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க. இல்ல எனக்கு நான் வந்து பல லட்சக்கணக்கான லாஸ்லியாவோட ஃபேன்ஸ் சார்பாக வச்சுக்கிறேன். ஓகே. இப்படி வைக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஆடியன், ஏஜெல்லாம் விட்டுருங்க, என்ன ஒரு ஆடியனா ஒரு ஹீரோயின், யார் ஹீரோயின் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹீரோயின்னாலே அதுதான் மீனிங். யார் அது அப்படின்னு நேராக பார்த்தா நம்ம வயசுக்கு பார்க்கக்கூடாதுல்ல, தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிறவங்க தான் ஹீரோயின். ஒரு டீனேஜ் பை நேருக்கு நேராக கூட பார்க்கலாம். பட் நான் பார்க்கும்போது அப்படி பார்க்க முடியாதா? இந்த ஒரு சிக்னேச்சர் ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து இல்லை சிக்னேச்சர், அதான் சிக்னேச்சர். ஒரு பொண்ணு வந்து என்டர்டெயின் பண்ணணும், ஒரு பெரிய ஹோல் க்ரௌட் என்டர்டெயின் பண்ணணும். ஒரு ஷோவுக்கு 400 பேர் வர்றாங்க, ஒரு நாளைக்கு 100 ஸ்க்ரீன் ஓடுது. 100 × 400 எவ்வளோ பேர் ரசிக்கணும் அந்த பெண்ணை? நமக்கு அதுதானே படத்தோட இந்த ஷோ பிஸ்னஸ். இது சினிமாங்கிறது காட்சி ஊடகம். விஷுவலாக வரும்போது அது எவ்வளோ தூரம் நம்மளை உள்ள கன்வின்ஸ் பண்ணணும். லுக், ஃபர்ஸ்ட் லுக் ஏன் லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் லுக் என்ன, எதுக்காக கொடுக்குறோம்? அதனால கொஞ்சம் வெயிட் போட்டுருங்க, அவ்வளோ, வேற ஒன்றும் வேணாம். அதுக்கப்புறம் வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் வந்து நாங்கள் சினிமாவுக்கு வந்த காலத்தில் ராமநாராயணன் சார், என்.கே. விஸ்வநாதன் சார் 2 பேரும் கூட்டணி எப்படி படம் எடுப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ப்ரொடக்ஷனில் அநேகமாக இவர் அதில் ட்ரெயின் ஆகிருப்பார். 20 daysல ஒரு படம் முடிச்சிருவாங்க ஷூட்டிங். 45th day படம் ரிலீஸ் ஆகிடும். அப்போ வந்து கிண்டல் பண்ணுவாங்க, சார் ராமநாராயணன் சார் படம் போல இருக்கு, ஓகே 5 நாள் வடையை சுட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு அந்த படம் வந்து அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும். 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாங்கிறது இன்னைக்கு வந்து 50 லட்சம், 1 கோடி. ஸோ கால்குலேட்டிவாக இது வந்தால் இத்தனை மணிக்கு இவ்வளோ வந்து அப்படி போகணுன்னு கால்குலேஷனும் சினிமாவை பற்றின ஒரு கணக்கும் ராமநாராயணன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமை எல்லா லாங்குவேஜ்லையும் போய் சஸ்கஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது தேவர் ஃபிலிம்ஸ் யானை, மயில், பாம்பு எல்லாம் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹீரோயினுக்காக வந்து அட்டாக் பண்ணும். அதை நம்ம லாஜிக்காக யோசிக்க மாட்டோம். அதே எப்படி ஒரு மயில் வந்து ஒரு பாம்பு வந்து குத்தும், ஒரு நாய் வரும், ரமு இதை எடுத்து கொண்டு போய் அந்த எதிரியில் கும்பல இந்த பாம்பை போட்டு வாப்பணும், டமால் போட்டு வந்து டம்னு பிடிச்சிடும், உடனே நம்ம கை தட்டுவோம். இது என்ன, அது குழந்தைத்தனம். ஆனால் அதுக்குள்ளார எனக்கு ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகி அது ஓட்ட ஓட்டு என்னைக்கு யானை வந்து கோர்ட்டில் சாட்சி சொல்லும்,
எப்போ யானை வந்து காரில் பெட்ரோல் எல்லாம் பின்னாடி தள்ளி கொண்டு விட்டு ஹீரோயினை பாட்டு பாட வைக்கும். எதெல்லாம் மிருகங்களை வச்சு பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி ஜெயிச்சுட்டு தேவர் வச்சு போனதுக்கப்புறம் ஒரு குரங்கை வச்சு துர்கான்னு ஒரு படம், ஷாலினி இருக்காங்களா, அஜித் ஒய்ஃப், அவங்க தங்கச்சி நடிச்சாங்க. இந்தியா பூரா ஹிட் அந்த படம், சார் டைரக்ட் பண்ணி. எங்கே போங்க அந்த குரங்கு பொம்மை, அங்கே குரங்கு இருக்கும், அவங்க இருப்பாங்க. குரங்கை நம்ம வேடிக்கை பார்த்துற வேலை வாங்குறதுன்னா குரங்கு அடுத்த படத்தில் சான்ஸ் ஆகாக்கு நம்மகிட்ட சொல்கிறத செய்யணும் இல்லை, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது. ஸோ ஒரு சினிமாவை எப்படியெல்லாம் ஃபினான்ஷியலாக அப்ரோச் பண்ணணும், அதுக்கு மார்க்கெட்டிங் என்ன, தேட்டர் எப்படி போடணும், இது எல்லாத்தையும் சகலமாக கற்றுணர்ந்த ஒரு டைரக்டர் ரமணராயணன். அவங்க நிறுவனம் ஒரு புது டைரக்டரை அறிமுகப்படுத்துங்கிறதே முதல்ல அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய தகுதி. ஏன்னா எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்பாங்க, விஜய் வச்சு படம் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய டைரக்டர் வச்சு பண்ணுறவங்க ஒரு புது டைரக்டர் கூப்பிட்றாங்க, ஒரு புது டீமை என்கரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய பெருந்தன்மைன்றதை விட இந்த ஸ்கிரிப்டோட ஸ்ட்ராங்னஸ். அதில் இன்னைக்கு வரப்போகிற தலைமுறையில் யாராவது ப்ரொடியூசராக வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தேனாண்டார் ஃபிலிம்ஸோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா அவங்களுக்கு சினிமாவை பற்றின ஒரு புத்தகத்தை பெறட்டுறது மாதிரி. இதுதான் தம்பி என்னுடைய சிற்றுரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கான ஸ்பீச் அப்படி கரெக்டா பேசி முடிச்சிட்டீங்க சார். ரொம்ப அழகா சிறப்பா பேசுனீங்க. நன்றி. உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சார். நீங்களும் நிறைய விஷயங்கள் மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஹரி ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து என்னன்னா, அந்த கட்டத்துல யூடியூபரா இருக்கிறவங்கலாம் எப்படி படம் பண்ண போறான், இவன் எதுக்கு இந்த ஒரு விஷயம் எல்லாம் ஒரு மைண்ட் செட் நீங்க பண்ற காலத்துல இருந்துச்சு. அண்ட் இப்போ எல்லாமே அதுக்கான மைண்ட் செட், ட்ரெண்ட் செட் எல்லாமே மாறிடுச்சு. அந்த டைம்ல இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய படம் ஒண்ணு பண்ணுவோம், நம்ம அதுல லீட் கேரக்டர், ஒரு ஹீரோ ஒரு கேரக்டர் பண்ணுவோம்ன்ற மைண்ட் செட் இருந்துச்சு. இருந்தது. பட் உடனே பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அதுக்கு எப்படியும் டைம் ஆகும், அது ஒரு ப்ராக்ரஸ்ன்னு தெரியும் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆனால் தான் அதை பண்ண முடியும்னு இருந்தது. பட் ஒரு மைண்டில் அந்த தாட் இருந்தது பண்ண முடியும் அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டாகவே இருந்தது. ஓகே. ஏன்னா ஜம்ப் கட்ஸ் பண்ணும்போது ஒரே கேரக்டர் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்ம மேக்ஸிமம் ஒரே கேரக்டரு மல்டிபிள் மோனாக்டிங் மாதிரி எல்லா கேரக்டர்ஸையும் பண்ணிட்டு வரும்போது இன்பில்டாவே இந்த கேரக்டர் ஸ்விட்ச் ஆகும்போது அந்த கேரக்டர் ஸ்விட்ச் ஆகும். ஓகே, நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த டைம் நமக்குள்ள இருக்கும். ஏன்னா ரசிக்கிறாங்க, அந்த டைம்ல ரசிக்கிறாங்கும் போது ஓகே நம்மளால பண்ண முடியுதுன்னு அந்த தாட் இருந்தனால டிஃபால்ட்டாவே நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த டைம்ல. கண்டிப்பா. அண்ட் இப்போ நிறைய பேர்கிட்ட இப்போ பப்ளிக் ஒப்பீனியன்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது எந்த யூடியூபர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டா, இப்ப இருக்க கண்டென்ட்லாம் ஓகே, எங்களுக்கு ஹரிபாஸ்கர் கண்டென்ட், மைக் செட் கண்டென்ட், பிளாக்ஷிப் கண்டென்ட், அப்ப இருந்த ஒரு ட்ரெண்ட் செட் இப்பவும் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லார் மத்தியிலும் இருக்கு. அதெல்லாம் பாக்குறீங்களா? பார்ப்பேன், எல்லாமே பார்ப்பேன். எல்லாமே மீம்ஸ்லாம் வரும், நிறைய ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. மென்ஷன்ஸ் நிறையா வரும். அப்புறம் வீடியோஸ்லாம் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பார்ப்பேன். கரெக்டாக அது ஒரு ஸ்வீட் ரொம்ப சாப்பிட்றவும் முடியாதுல்ல, சாப்பிட்டு தகட்டும் அப்படின்றது கரெக்டாக அளவோடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வச்சிடுறது. திடீர்னு போயிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணால் அவங்களுக்கு மறுபடியும் நல்லா அப்பா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ட ஸ்வீட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு போய் ஒரு பேங்கா ஏதோ ஒன்று பண்ணிட்டு வருவேன். பட் இப்போ சமீபமாக ஒரு 2 years கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் வீடியோஸ் போட முடியாத காரணம் இது மூவி ஸ்டார்ட் ஆகி இது போனால இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல இருந்து வந்ததுல நீங்களும் ஒரு லீட் கேரக்டரா ஒரு ஹீரோவா இந்த படம் பண்றீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலில இருந்து பரத் கூட பென்ச் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்றாரு. அதை பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குது ஒரு யூடியூபரா? நாங்க மூவி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நானும் அவரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி தான் நினைக்கிறேன், இப்பயும் டச்ல தான் இருக்கும், பேசிட்டு இருக்கோம். நான் கூட அவர் என்னோட ட்ரைலர்லாம் பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொன்னேன், நானும் ஷேர் பண்ணி அவரோட ட்ரைலர் சொன்னேன். முன்னைக்கு அவங்களோட ஸ்னேக் பிக் சம்திங் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ விட்டுருந்தாங்களே, ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இப்ப இருக்க நிறைய பீப்புள்ஸ் எடுத்து பார்க்கும்போது பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தா யாரையும் எல்லாரும் சும்மாதாங்க இருக்காங்க, எதுவும் படம்லாம் பண்றது கிடையாதுங்க, பெரிய வாய்ப்புலாம் இல்லை அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு. இது உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியல, எனக்கு அப்படி யாரும் சொன்னது கிடையாது. எங்க சீசன்லயே நிறைய பேர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு அப்படி அது தெரியல. அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான். அதுல இருந்து மூவிஸ்க்கு போறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ நானே இப்போ மூவி பண்ணிட்டு இருக்கும்போது நான் அந்த ஒப்பீனியன் வைக்க முடியாது. ஸோ தெரியல எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்ட போய் கேட்கும்போது சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க இருந்த சீசன் தான் ரொம்ப பெஸ்டான சீசன், அந்த சீசன் தான் ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சீசன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஃபாலோ பண்றீங்களா? பார்த்து. அண்ட் விஜய் சேதுபதி சார் எல்லாம் ஹோஸ்ட் எல்லாம் பண்றாரு, கிளிம்ஸ்
ப்ரோமோஸ் ஏதாச்சும் நான் வந்து இன்ஸ்டா சோஷியல் மீடியால நிறைய வாட்டி பார்த்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு அவங்க பண்றது. லைக் கமல் சாருக்கும் அவங்களுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் சீசன் இருக்கும்போது கமல் சார் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்க்கும்போது. ஆனா எனக்கு தெரியல, நான் த்ரூ அவுட்டா ஃபாலோ பண்ணதால எனக்கு தெரியல. ஸோ சந்தோஷமா இருக்கு அவங்க பண்றது பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஏற்ற ஒரு ஃபிலிம் தான் இது. ஸோ ஃப்ரம் கிட்ஸ்ல இருந்து கூட வந்து ஜாலியாக போய் பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஏஜ் ஃபேக்டர் இல்லாமல் எல்லாரும் போய் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது என்னன்னா, இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம மெசேஜ் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது. பட் ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், அது எல்லாரும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க, இல்லை ஒரு 20s இருக்கிறவங்க, இல்லை 18, 19 இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்னும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ பார்த்தா புரியும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் கூட அதுல இருந்து என்ன வருதுன்னு கூட நம்ம இந்த படம் மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்னு. ஸோ எல்லாரும் போய் தியேட்டர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேல்யூபிளான ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம். ஹரியோ அருணும் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பா எல்லாரும் வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபீல் குட் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு அப்புறம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பாருங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு என்னோட சார்பு ஆதல் சிவ சார் பெரிய வாழ்த்துக்கள். நீங்களும் நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.